ஹலோ மெடிஷல் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீஷ் லைஃப் ஹப். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எள்ளுருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்காக மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், வீட்லேயே செம்ம டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். நான் 200 கிராம் எள் எடுத்திருக்கேன். அதுக்காக 200 கிராம் வெல்லம் இந்த மாதிரி பொடி பண்ணி அதையும் வெயிங் ஸ்கேலில் வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எள்ளு நான் கடையில் வாங்கின எள்ளு தான். 100 கிராம் பேக்கெட் 2 பேக்கெட் ஓப்பன் பண்ணி நான் இந்த பிளேட்டில் லைட்டாக வறுத்து கொட்டி வச்சுருக்கேங்க. ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். அதே மாதிரி 200 கிராம் வெல்லம், கொஞ்சமாக அதாவது 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி போட்டால் போதும். எள்ளு பார்த்திங்கன்னா ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. மிதமான சூட்டில் லைட்டாக ஃப்ளேவர் வெளியே வர ஆரம்பிச்சதுலையுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வெல்லத்தையும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா எள்ளு உருண்டை சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற எள்ளு உருண்டை அதிக நாள் இருக்கும். நான் இப்போ சொல்கிற அளவில் நீங்கள் எள்ளுருண்டை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 எள்ளுருண்டை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த எள்ளு, அதே மாதிரி வெல்லம், அடுத்ததாக இந்த மாதிரி 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இல்லை ஏலக்காயாக இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஒரு 2 டைமாக போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் போட்டால் அந்த அளவுக்கு அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு 5 செகண்டுக்கு ஒரு டைம் ஃபஸ்ட்டு விட்டு விட்டு அடிச்சுக்கோங்க. ஒரே அடியில் அடித்தோன்னா எண்ணெய் அதிகமாக பிரிய ஆரம்பிச்சிரும். அந்த அடியில் இருக்கிற இதிலெல்லாம் எண்ணெய் அதிகமாக பிரிய ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சமாக விட்டு 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 இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேயோ கரண்டிலையோ வச்சு கிளறி விட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இதோட பக்குவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் லைட்டாக உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை நிற்கணும். அதுதான் பக்குவம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவுடர் ஆனால் போதுமானது. ரொம்ப நீங்கள் அடித்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் வெளியே ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரெக்டாக நிறுத்திட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. நம்ம நிலக்கடலை உருண்டை மாதிரி ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் முன்னமே ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ தான் எண்ணெய் அதிகமாக வராது, நம்மளுக்கு உடல் உபாதைகளும் எதுவும் வராது. அதனால் நீங்கள் கையில் லைட்டாக உருண்டை பிடிச்சி பார்த்து உருண்டை நின்றுச்சுன்னா போதுமானது. இப்போ நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நான் எனக்கு தெரியும், அதனால் அப்படியே அப்ராக்சிமேட்டாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிலக்கடலை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமான அளவு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமான அளவு ஆட் பண்ணாலே போதுமானது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எள்ளில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. பெண்கள் தங்களுடைய மாதவிடாய் காலங்களில் இதை சாப்பிட்டு வர்றதுனால நல்லா அவங்களுக்கு வயிறு சுத்தமாகும். அதே மாதிரி நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. செரிமானத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி குட் கொலஸ்ட்ரால், அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் இதில் அதிகமாக இருக்குது. அதனால எல்லாருமே இதை சாப்பிட்லாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை அளவாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கும். இப்போ லட்டு பிடிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மிக்சியிலேருந்து எடுத்த உடனேயுமே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஆற விட்டோன்னா நம்மளுக்கு உருண்டைகள் வராது. இந்த மாதிரி கையில் நல்லா இறுக்கி பிடிக்கணுங்க. அப்போ தான் உருண்டைகள் நல்லா கெட்டியமாக நிற்கும். நம்ம எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா நம்ம ஓரளவுக்கு பக்குவமாக அரைச்சி எடுத்தோம்னா ஒரு 2 டைம் இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சி எடுத்தோம்னாலே அழகான உருண்டைகள் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை இருக்குன்னுட்டு. கடையில் வாங்கினா கூட ஏதாவது கலப்படம் இருக்குமோன்னு சொல்லி பயப்படலாம். நம்ம வீட்லேயே செய்கிறதுனால எந்த பயமும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பிடிச்ச லட்டுக்கள் 25 லட்டுகள் எனக்கு கிடைச்சது. இதை நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. டெய்லியும் ஒன்று சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சுருக்கேன். என் குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள் லட்டு இந்த அளவுக்கு நல்லா உருண்டைகள் கெட்டியமாக நின்றுச்சு. சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு டைம் செஞ்சீங்கன்னா செஞ்சுட்டே இருப்பீங்க. கடையிலலாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் டைம் கிடைக்கும் போது செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மன திருப்தியோட வயிறு நிறைய நல்லா சாப்பிட்லாம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். டட்டா பை.